all, welcome to Vidya Lakshmi YouTube channel. This is Grammar for Beginners. Learn, understand, excel. It's me Anusha, PGT English. So இன்னைக்கான topic parts of speech. So இன்னைக்கான topic வந்து parts of speech ஏன் choose பண்ணோம்னா, the very first thing that you have to know to learn English is how to frame a proper sentence. So இந்த parts of speech வச்சு தான் நம்ம அழகான sentence frame பண்ண முடியும். So let's go into the video. What is parts of speech? இங்கிலீஷ்ல parts of speech தான் என்ன அப்படிங்கறத ஏற்கனவே நான் உங்களுக்கு போன வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். சோ இன்னைக்கு அதுல எத்தனை parts of speech இருக்கு, அது எப்படி யூஸ் பண்ண போறோம்னு பார்க்க போறோம். So words are usually grouped into 8 parts of speech. These are nouns, pronouns, adjectives, verbs, adverbs, preposition, conjunction and interjection. So இந்த 8 சேர்ந்தது தான் parts of speech நம்ம சொல்றோம். So noun அப்படின்னா என்ன, verb அப்படின்னா என்னன்னு ஓரளவுக்கு நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். பட் அந்த nounல எத்தனை ஃபார்ம்ஸ் இருக்கு, அந்த verbல எத்தனை கைண்ட்ஸ் இருக்கு, இதெல்லாம் நம்மளுக்கு அவ்வளவு தெளிவா தெரியாது. பிகாஸ் நம்ம ஹையர் ஸ்டாண்டர்ட்ஸ்ல போக 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 கிராமர் படிக்கிறோம். இந்த லோயர் ஸ்டாண்டர்ட்ல இருக்கிற அந்த பிகினிங் ஆஃப் இங்கிலீஷ் அந்த கிராமரை வந்து நீங்க மறந்துடுறீங்க. சோ இன்னைக்கு நம்ம ஒண்ணா பார்க்க போறோம். So first is noun. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் noun அப்படின்னா நம்ம டிஃபைன் பண்ணுவோம். பட் டெஃபினிஷன் இல்லாம எக்ஸ்பிளனேஷன் கேட்டா என்ன சொல்வீங்க, நீங்க என்னெல்லாம் சுத்தி பாக்குறீங்களோ அதெல்லாம் noun ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லியிருக்கேனா, இப்ப அதோட எக்ஸ்பிளனேஷன் நம்ம பார்க்க போறோம், அதோட டெஃபினிஷன் பார்க்க போறோம். So what is a noun? A noun is a name of a person, place, thing, idea, action or quality. So example பாத்தீங்கன்னா ஒரு பர்சனோட பேரு, ஒரு திங், ஒரு ஊரோட பேரு, ஹாப்பினஸும் சேர்த்து கொடுத்திருக்கோம். அது அப்ஸ்ட்ராக்ட் நவுன். அதாவது நவுன் அப்படின்னா கண்ணால பாக்குறது மட்டும் கிடையாது. யூ கேன் ஃபீல் பட் யூ கேன் நாட் டச் ஆர் யூ கேன் நாட் see. அது கூட நவுன் தான். அப்போ உள்ள இருக்க ஃபீலிங்ஸ், அந்த ஹாப்பினஸ், சேட்னஸ், அந்த மாதிரி இருக்க எல்லாமே கூட நம்ம நவுன்னு சொல்லுவோம். சோ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். Annie is lovely. They like sweets. I saw the boy yesterday. The boy came here. So நம்ம ஒரு சென்டென்ஸ்ல எதை பத்தி முக்கியமா பேசுறோமோ அதுதான் நவுன். இது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அப்ப அந்த சென்டென்ஸ்ல முக்கியமா நம்மளுக்கு எது தேவைப்படும், அது சப்ஜெக்டாவும் ஆக்ட் பண்ணலாம், இல்ல ஆப்ஜெக்டாவும் ஆக்ட் பண்ணலாம். அததான் நம்ம நவுன்னு சொல்லுவோம். மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்றேன், நம்ம எதெல்லாம் நம்மளை சுத்தி பாக்குறோமோ அதெல்லாம் நவுன் அப்படின்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அந்த நவுனை பத்தி தான் நம்ம ஒரு சென்டென்ஸா ஃப்ரேம் பண்ணி சொல்ல போறோம். சோ ஒரு லாங்குவேஜோட அல்டிமேட் எய்ம் என்ன, ஒரு பொருளை பத்தியோ இல்ல ஒரு பர்சனை பத்தியோ இல்ல ஒரு விஷயத்தை பத்தியோ நம்ம சொல்லணும். அதை சொல்றதுக்கு ஒரு சப்ஜெக்ட் தேவைப்படும். அந்த சப்ஜெக்ட் தான் நவுன்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட், the very next part of speech is verb. சோ ஒரு நவுன் என்னெல்லாம் வேலை செய்தோ அதெல்லாம் நம்ம என்னன்னு சொல்லுவோம், வேர்ப்னு சொல்லுவோம். சரி, இப்ப நான் ஒருத்தர் கிட்ட கம்யூனிகேட் பண்றேன். அந்த கம்யூனிகேஷன் எப்படி இருக்கணும், நான் ஒரு பொருளை பத்தி சொல்றேன், அந்த பொருள் என்ன பண்ணுது அப்படிங்கறத பத்தி சொல்றோம் இல்லையா, அந்த என்ன வேலை செய்யுது அப்படின்னு சொல்றதுதான் verb. அப்ப verb எப்படி டிஃபைன் பண்ணுவோம் பாருங்க. A verb is a word or phrase that expresses an action or a state. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு நவுன் செய்யக்கூடிய ஒரு வேலை, அந்த வேலை எந்த டைம்ல செய்யறாங்க, எப்படி செய்யறாங்கன்றது டென்ஸ் பேஸ் பண்ணி சொல்லுவோம். சோ இந்த ஆக்ஷன் ஆர் ஸ்டேட் இதை மென்ஷன் பண்ணி சொல்றதுதான், இத பத்தி சொல்றது மட்டும்தான் வேர்ப்னு நம்ம சொல்றோம். சோ எக்ஸாம்பிள், கம், become, open, be. இந்த be form verb இதெல்லாம் வந்து வேர்போட கிளாசிபிகேஷன்ஸ்ல வரும். பின்னாடி நம்ம கிளாஸ்ல இதை பத்தி பார்க்க போறோம். இன்னைக்கு கிளாஸ்ல வந்து என்ன வேர்ப் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கோங்க. வேர்ப் அப்படின்னா நத்திங் பட் ஒரு நவுன் என்ன வேலை செய்தோ அதை நம்ம டிஃபைன் பண்ணி சொல்றோம் இல்லையா, அதுக்கு பேரு தான் வேர்ப். The very next thing is adjective. So adjective கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப சுலபம். adjectiveனா ஒண்ணுமே கிடையாது. adjective describes a noun. ஒரு நவுனை பத்தி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா அடிஷனா ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கிறது, இல்ல நவுன் எப்படி இருக்கு அப்படிங்கறத பத்தி சொல்றதுதான் adjective. அதுக்கான டெஃபினிஷனை பார்க்கலாம். An adjective is a word that describes a noun or pronoun. அதுலயே கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா ரொம்ப தெளிவா. It describes a noun or pronoun. ஒரு நவுன் இருக்கு, இப்ப நான் ஒரு நவுன், நான் எப்படி இருக்கேன்னு சொல்றதுக்கு தான் adjective யூஸ் பண்றோம். சரிங்களா, நான் குள்ளமா இருக்கேனா, நான் உயரமா இருக்கேனா, நான் வந்து எந்த காம்ப்ளெக்ஷன்ல இருக்கேன், இப்ப என் கையில இருக்க பென் இது ஒரு நவுன், இது என்ன கலர்ல இருக்கு, அது இதெல்லாம் வந்து டிஃபைன் பண்றதுக்கு தான் நம்ம adjective யூஸ் பண்ணுவோம். சோ ஒரு சென்டென்ஸ்ல ஒரு நவுன் இருக்க போது ஒரு சப்ஜெக்ட், அது என்ன வேலை செய்யுதுன்னு சொல்றதுக்கு ஒரு verb இருக்க போது, அந்த நவுன் எப்படி இருக்குன்னு நம்ம சொல்றதுக்கு யூஸ் பண்ற வேர்டு தான் adjective. சோ எக்ஸாம்பிள் பாருங்க, big, bright,
new, beautiful. இது எல்லாமே ஒரு நவுனை தான் டிஸ்கிரைப் பண்ணுது. சோ இதுக்கு பேர் என்னன்னா adjective. எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாமா? This is a big house. இங்க பாருங்க, ஹவுஸ்ங்கிறது ஒரு நவுன். அது எந்த மாதிரியான ஒரு ஹவுஸ் டிஸ்கிரைப் பண்ணது இல்லையா? அந்த வேர்ட் தான் adjective. சோ big அப்படிங்கிறது ஒரு adjective. நெக்ஸ்ட் பாருங்க, all the girls are beautiful. See, girls எப்படி இருக்காங்க? They look very beautiful. So they describe, அதாவது அந்த noun describe பண்றதுக்கு யூஸ் பண்ண ஒரு வார்த்தை தான் beautiful. So the girls are beautiful. அப்ப இங்க beautiful என்னது? Adjective. So adjective கண்டுபிடிக்கிறது எல்லாருக்கும் ரொம்ப ஈஸி. The lights are bright. Lightsங்கிறது noun. அப்போ lights எப்படி இருக்கு? They are very bright. அப்ப அந்த brightங்கிறது தான் இங்க adjective. Next, his shirt is new. Shirt அப்படிங்கிறது his shirtங்கிறது ஒரு noun. அவரோட shirt எப்படி இருக்கு? It is new. அப்ப இது adjective. So adjective உங்களுக்கு ஈஸியா புரியும் நான் நம்புறேன். And next is adverb. எப்படி noun describe பண்றதுக்கு adjective யூஸ் பண்றோமோ அதே போல verb கொஞ்சம் எக்ஸ்ட்ரா, that is verb, அந்த work எப்படி நடந்தது அப்படிங்கிற கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா describe பண்றதுக்கு பேர் தான் adverb. அதோட டெஃபினிஷனை பார்க்கலாம். An adverb is a word or phrase that describes or adds to the meaning of a verb, adjective, another adverb, or a whole sentence. So ஒரு சென்டென்ஸ்ல இருக்க verb நம்மளுக்கு describe பண்ணி காமிக்கும். So for example, fan எடுத்துக்கிட்டா அது ஃபாஸ்டா ஸ்விங் ஆகுது இல்லையா? How it swings fastly. அந்த fastly எப்படி அந்த வேலையை அது செய்யுதுன்னு சொல்றதுக்கு தான் adverb யூஸ் பண்ணுவோம். And adverbs usually answer the questions. இது ரொம்ப important. How, when, where, how often, etc. So இந்த how, when, where, how often questionக்கு எல்லாமே ஆன்சர் கிடைக்குமா இந்த adverb? அதை வச்சு நம்ம சுலபமா ஒரு சென்டென்ஸ்ல இதுதான் adverb கண்டுபிடிச்சிடலாம். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். early, beautifully, very, unfortunately. மோஸ்டா ஒரு சின்ன டிப் சொல்றேன். ly அப்படின்னு நிறைய இடத்துல முடியறது எல்லாமே adverb தான் இருக்கும். So இதுக்கான எக்ஸாம்பிள், they came early. அவங்க வந்துட்டாங்க, early-ஆ வந்துட்டாங்க. So இந்த verb இது describe பண்ணுது. So this is adverb. Then she sang the song beautifully. இவங்க பாட்டு பாடுனாங்க, பட் எப்படி பாடுனாங்க? It defines, அதாவது அவங்க ரொம்ப அழகா பியூட்டிஃபுல்லா பாடினாங்களா. So அவங்க செய்யற வேலைய கொஞ்சம் describe பண்ணி சொல்றதுனால இந்த இடத்துல இதுதான் adverb. And then unfortunately they couldn't finish the work. இங்க unfortunately இருக்கு இல்லையா? அது அவங்க work பண்ண முடியல because unfortunately they cannot do the work on time அப்படிங்கறத மென்ஷன் பண்றதுனால it is adverb here. And the very next thing is pronoun. இது ரொம்ப ரொம்ப சுலபம். நம்ம ஒரு சென்டென்ஸ் பேசுறோம், often we cannot use the name of the same person. ஒரு பர்சனோட பேரே இருந்தா அது 2-3 தடவை நம்ம சென்டென்ஸ்ல we cannot use. அது யூஸ் பண்ணாலுமே it won't look very good. அப்ப instead of a noun what we use is called pronoun. ஒரு நவுனுக்கு பதிலா he, she, it அப்படிங்கறத நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த pronounலயே நிறைய கைண்ட்ஸ் இருக்கு. நம்மளுக்கு பேசிக்கா தெரிஞ்சது என்னன்னா இந்த I, we, she, he, இந்த personal pronouns எல்லாம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். So pronoun என்ன? Pronoun is a word used instead of a noun. ஒரு நவுனுக்கு பதிலா நம்ம என்ன யூஸ் பண்றோமோ அதுதான் pronoun சொல்லுவோம். So for example, I, we, you, he, she, it, இதெல்லாம் personal pronoun. இதை தாண்டி இருக்க pronoun நம்ம வர further classல நம்ம அதை பத்தி பார்க்க போறோம். So I saw him this morning. இங்க பாருங்க, I saw him this morning. இப்ப இங்க him இருக்கு. He was very happy. Instead of name, what we use is called pronoun. இங்க they இருக்கு, இங்க we இருக்கு. So Susan is not well. She is taking rest அப்படின்னு சொல்றோம். Again, often நம்ம Susanங்கிற பேர்ல செகண்ட் சென்டென்ஸ்ல யூஸ் பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது. So first sentenceல Susan is not well and second sentenceல we use instead of Susan we use she. இல்லையா? அதுதான் pronoun சொல்லுவோம். So the very next thing is preposition. ரொம்ப சுலபமான டாபிக்கும் கூட, பட் கொஞ்சம் காம்ப்ளிகேஷன் தான். பாத்தீங்கன்னா தெரியும். A preposition is a word usually occurring before a noun or pronoun and connecting it to the another word. இத நான் பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது நான் இதை எப்படி சொல்லுவேன் அப்படின்னா, it says the relationship between a noun and a noun னு சொல்றேன். இப்போ for example, என்னோட புக் வந்து அந்த டேபிள் மேல இருக்குன்னு சொல்றீங்க. You are saying you are stating the sentence in this way, the table and the book. அப்படி எப்படி சொல்லுவோம் நம்ம? ஒரு கனெக்டிங், அதாவது ஒரு ரிலேஷன்ஷிப் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை இருக்கணும்
இருக்கணும். அப்ப வேர் இஸ் த புக்னு கேட்டா the book is on the table நம்ம சொல்றோம். சோ அந்த புக் ஒரு நவுன், அந்த டேபிள் ஒரு நவுன். அதை நம்ம கனெக்ட் பண்ணணும், அதாவது ரிலேட் பண்ணணும். அப்படி ரிலேட் பண்ணும்போது நம்ம யூஸ் பண்ற வார்த்தைக்கு பேரு தான் ப்ரிபோசிஷன் சொல்றோம். சோ ப்ரிபோசிஷன் இல்லாம உங்களால ஒரு சென்டென்ஸை கரெக்டா ஃப்ரேம் பண்ண முடியுமானா கிடையாது. சோ ஏன் அப்படின்னா நம்ம ஒரு பேசுறது சொல்லும், அதாவது ஒரு விஷயத்த சொல்லும் போதே நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு விஷயத்தை இன்னொரு விஷயத்தோட ரிலேட் பண்ணி தான் சொல்லுவோம். நீங்க எங்க இருக்கீங்க, எப்படி உட்கார்ந்துருக்கீங்க, எது மேல உட்கார்ந்துருக்கீங்க அப்படின்னா ஒரு விஷயத்தோட நீங்க உங்களை ரிலேட் பண்ணணும். அந்த சென்டென்ஸ் இருக்க சப்ஜெக்ட இன்னொரு விஷயத்து கூட ரிலேட் பண்றதுக்கு யூஸ் பண்ற ஒரு விஷயம் தான் ப்ரிபோசிஷன். சோ ப்ரிபோசிஷன்ல பாத்தீங்கன்னா ஆஃப், ஃபார், பை, வித், அட், ஆன், இன், டு, இது எல்லாத்துக்கான இது எல்லாம் யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம், அந்த வேர்ட் அந்த சென்டென்ஸ ஒரு ரிலேஷன்ஷிப்போட உங்களுக்கு கரெக்டா சொல்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா she came with her father, யார் கூட வந்தாங்க, with her father. I talked to them and they left in the morning. He has been here for 2 days. So இப்போ preposition என்னன்னு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். It says the relationship between a noun and another noun. இதுக்கு பேர் தான் preposition சொல்லுவோம். So next thing is ரொம்ப அழகா புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம் கன்ஜங்ஷன். சோ இதுல ரெண்டு கன்ஃபியூஷன்ஸ் உங்களுக்கு நடக்கலாம், ஒன்னு ப்ரிபோசிஷன்ஸ், இன்னொன்னு கன்ஜங்ஷன். சோ இந்த ப்ரிபோசிஷன் அப்படிங்கிறது இட் சேஸ் தி ரிலேஷன்ஷிப் அண்ட் கன்ஜங்ஷன் இஸ் a connecting thing. ரிலேஷன்ஷிப் சொல்றது ப்ரிபோசிஷன் வச்சுக்கணும். கன்ஜங்ஷன் எதை பத்தி சொல்ல போகுது அப்படின்னா இட் கனெக்ட்ஸ் த வேர்ட் அண்ட் another word in a sentence. ஒரு சென்டென்ஸ் இன்னொரு சென்டென்ஸோட கனெக்ட் பண்றதுக்கெல்லாம் யூஸ் பண்றதுக்கு பேர் தான் கன்ஜங்ஷன். சோ இப்ப பாருங்க, a conjunction is a word that connects words, phrases, classes or sentences. So ஒரு conjunction அப்படின்னா ஒரு word இன்னொரு wordோட connect பண்ணும், ஒரு sentence இன்னொரு sentenceோட connect பண்ணும். So relationship is something different and connection is something different. So connect பண்றதுக்கு பேரு conjunction. So நீங்க கொஞ்சம் தெளிவா இத கூர்ந்து கவனிங்க. So she sat there and read the book. I saw him when he was coming out. He came back because he was tired. Though she was ill, she went to the party. Here, I have mentioned both coordinative conjunction and subordinative conjunction. உங்களுக்கு ஃபியூச்சர்ல ஒரு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அந்த டிஃபரன்ஸ் உங்களுக்கு நான் சொல்லி தரேன். வாட் இஸ் கோஆர்டினேட்டிவ் கன்ஜங்ஷன் அண்ட் வாட் இஸ் சபார்டினேட்டிவ் கன்ஜங்ஷன். ஸோ இன்னைக்கு காமனா கன்ஜங்ஷன்ஸ் பாக்குறதுனால நான் அந்த ரெண்டுத்துல இருக்கிறதும் சேர்த்து தான் உங்களுக்கு எக்ஸாம்பிளா கொடுத்திருக்கேன். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. A conjunction is a word that connects word, phrases, classes or sentences. So conjunction ரொம்ப ஈஸி. நீங்க தெளிவா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா ப்ரிபோசிஷனுக்கும் கன்ஜங்ஷனுக்கான டிஃபரன்ஸ் தெரியும். அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் இட் இஸ் இன்டர்ஜெக்ஷன். உங்க எல்லாருக்குமே தெரியும் ஹியூமன்ஸ் ஆர் ஃபில்ட் வித் பண்டில்ஸ் ஆஃப் ஃபீலிங். நம்ம எல்லாருக்கும் இமோஷன்ஸ் ரொம்ப அதிகம். நம்ம எக்ஸ்பிரசிவா இருப்போம் எப்பயுமே. ஹியூமன் பீயிங் எப்பயுமே எப்படி இருப்பாங்க, ரொம்ப எக்ஸ்பிரசிவா இருப்பாங்க. சோ இப்ப நம்மள யாராவது ஒரு இடத்துல வந்து ஒரு பிஞ்ச் பண்ணாலோ ஏதோ பண்ணாலும் நம்ம என்ன பண்ணுவோம், வி ரியாக்ட். பட் ட்ரீஸோ இல்ல ஒரு சாதாரண டேபிளோ இல்ல ஒரு சேரோ ரியாக்ட் பண்ணாது. சோ யூ பீப்புள் நோ தட். சோ யூ நோ தட் ஆல்வேஸ் human is filled with bundles of feelings and emotions. So அந்த வார்த்தையை பத்தி சொல்றதுக்கு பேரு தான் இன்டர்ஜெக்ஷன் சொல்லுவோம். சரி, நம்ம லைஃப்ல நிறைய சர்ப்ரைஸ் திங்ஸ் நடக்கும். நம்ம லைஃப்ல நிறைய விஷயங்கள் நம்ம எக்ஸ்பிரசிவா ஃபீல் பண்ணி நம்ம சொல்லுவோம். அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தையை தான் நம்ம இன்டர்ஜெக்ஷன் சொல்லுவோம். அகைன் an interjection is a word or phrase expressing. இங்க நல்லா பாருங்க, it express. அதாவது இன்டர்ஜெக்ஷன்ற வேர்டே எக்ஸ்பிரஸ் பண்ணும். எதை எக்ஸ்பிரஸ் பண்ணும்? சர்ப்ரைஸ், ஷாக், pain or any such sudden feeling. So human being sudden feeling வரும்போது we will not speak with lexical words. நம்ம lexical wordsல அதை எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டோம். ஐயோ அப்படி சொல்லுவோம் இல்லையா, அதை இங்கிலீஷ்ல சொல்றதுக்கு பேர் தான் இன்டர்ஜெக்ஷன் சொல்லுவோம். So parts of speechல ரொம்ப கடைசியா வர எதுவும் இதுதான். பட் ரொம்ப ஈஸியா எக்ஸ்பிரசிவா நீங்க புரிஞ்சுக்கக்கூடிய விஷயமும் இந்த இன்டர்ஜெக்ஷன் தான். So example, ouch, oh dear, God heavens. So இப்போ இதெல்லாம் யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணுவீங்க, you express your feelings. So எக்ஸாம்பிளோட இதையும் சேர்த்து பார்க்கலாம். This weather is awful. Oh dear, I forgot to lock the door. So இதெல்லாமே வந்து which expresses the thought with a feeling. அதுதான் இன்டர்ஜெக்ஷன் சொல்லுவோம். So இன்னைக்கு நம்ம பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் பார்த்தோம். ஒரு சின்ன ரீகேப் நீங்க அழகா கவனிச்சிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். இந்த சின்ன ரீகேப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன்.
பார்க்கலாமா? So parts of speech na enna? Parts of speech are very important to frame a sentence. ஒரு syntax ஓட sentence எழுதுறதுக்கு parts of speech ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அப்போ எத்தனை parts of speech இருக்குன்னு நான் உங்களுக்கு சொன்னேன்? 8 parts of speech இருக்குன்னு சொன்னேன். What are those 8 parts of speech? Noun, verbs, adjective, adverbs, pronoun, preposition, conjunction and interjection. So இது 8 parts of speech நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். Noun na enna? Which is the name of a person or thing or an idea or concept. So உங்களுக்கு அது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Verb அப்படின்னா it shows the action, state or action. அப்ப what is an adjective? It describes a noun. And what is an adverb? An adverb is nothing but it says something extra about the verb. And what is a pronoun? Instead of noun, what we use is called pronoun. And preposition என்ன? ரொம்ப ஈஸியா உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். Preposition na it says the relationship between a noun and another noun. What is conjunction? Conjunction is nothing but it is a word which connects a word to a word or a word with a sentence or a sentence to another sentence. Okay, so இதுவரை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். Interjection, it expresses the sudden feeling of the person or something, sudden feeling express பண்றதா interjection. So இந்த 8 part of speech நீங்க first தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதுக்கு அப்புறமா வர ஒரு இங்கிலீஷ் பார்ட், அது கிராமர் பார்ட் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரியும். சோ கடைசியில உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் இருக்கு அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா? சோ இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங் விஷயம் ஒரு வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. சோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்க போறது இங்கிலீஷ்ல, did you know pangram? What is mean by pangram? இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஒரு சிலருக்கு தெரியாமையும் இருக்கலாம். சோ இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை நம்ம பார்க்கலாம். Pangram is a sentence that contains every letter of the alphabet at least once. So இங்கிலீஷ்ல இருக்க 26 லெட்டர் இருக்கு இல்லையா, அந்த லெட்டரை எல்லாத்தையுமே ஒரு சென்டென்ஸ்ல யூஸ் பண்ணா அந்த சென்டென்ஸ்க்கு பேரு pangram. திருப்பி ரிப்பீட் பண்றேன். Pangram is nothing but நம்ம ஒரு 26 லெட்டரை வச்சுதான் இங்கிலீஷ்ல வச்சு எழுதுறோம். அந்த இங்கிலீஷ்ல இருக்க 26 லெட்டருமே ஒரு சென்டென்ஸ்ல யூஸ் பண்ணுவோம். அந்த சென்டென்ஸ்க்கு பேரு தான் pangram. இங்க அதுக்கான எக்ஸாம்பிள் கொடுத்திருக்கேன். The quick brown fox jumps over the lazy dog. நீங்களே செக் பண்ணிக்கலாம், 26 லெட்டரும் இது உள்ளதா இருக்கு. So that is today's interesting news. So இன்னைக்கான கிளாஸ் நம்ம ரொம்ப நல்ல விதமா பார்த்து கத்துக்கிட்டோம். So next வீடியோக்காக நீங்க வெயிட் பண்ணுங்க, நானும் உங்களுக்காக வெயிட் பண்றேன். நிறைய இன்ஃபர்மேஷன் உங்க கூட ஷேர் பண்ண வேண்டியிருக்கு. Stay tuned. Bye all.